Good morning to all. Welcome to Jairam Higher Secondary School, Salem 8, 6th Standard, Biology, Unit 5, Living World of Animals. Previous class, Unit 4, The Living World of Plants அப்படிங்கக்கூடிய யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸ், அதாவது 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் நவ் யூனிட் 5, The Living World of Animal புக் பேக் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Roman 5, very short answer questions. First question, how do the birds catch their prey? The answer is, birds catch the prey with the help first question, how do the birds catch their prey? Birds catch the prey with the help of their front sharp claws and using beak. அப்போ பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஷேப் ஆஃப் பீக் இருக்குது. இந்த ஷார்ப்பான பீக்கை யூஸ் பண்ணி பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரேவை வந்து கேட்ச் பண்ணுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு த பேர்ட்ஸ் கேட்ச் த ப்ரே? பேர்ட்ஸ் கேட்ச் த ப்ரே வித் த ஹெல்ப் ஆஃப் தர் ஃப்ரண்ட் ஷார்ப் கிளவுஸ். அப்போ பேர்ட்ஸோட பாடியில் வந்து ஃப்ரண்ட் லெக் இருக்குது, அதாவது லெக் இருக்குது. அந்த லெக்கில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான கிளவுஸ், அதாவது நகங்களை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரேவை வந்து கேட்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அண்ட் யூஸிங் பீக். ஸோ பீக் அண்ட் ஷார்ப் கிளவுஸை யூஸ் பண்ணி பேர்ட்ஸு ப்ரேவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேட்ச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2, வேர் கேன் வி சி கேமல் இன் இந்தியா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் தார் டெசர்ட், ராஜஸ்தான். அப்போது இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ராஜஸ்தான் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் வந்து டெசர்ட் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ கேமல் அப்படின்னு சொல்லும்போது கேமலோட மெயின் ஹேபிடேட் டெசர்ட். அப்போது கேமல் அப்படிங்கிறது டெசர்ட்டில் லிவ் பண்ணுது. த கொஷின் இஸ், வேர் கேன் வி சி கேமல் இன் இந்தியா? த ஆன்சர் இஸ் தார் டெசர்ட். தார் டெசர்ட் located in Rajasthan. Question number 3, name the locomotory organ of an amoeba. The locomotory organ of an amoeba is pseudopodia. pseudopodia அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனை யூஸ் பண்ணி அமீபா இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதாவது லூக்கமோஷன் அப்படின்னு சொல்லும்போது மூமெண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். மூவ் ஆகிறதுக்காக இந்த சூடோபோடியா அப்படிங்கக்கூடிய இந்த போலிக்கால்கள், அதாவது பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆர்கனை யூஸ் பண்ணி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணுது. த கொஷின் இஸ், நேம் த லூக்கமோட்டரி ஆர்கன் ஆஃப் அன் அமீபா. ஆன்சர் இஸ் சூடோபோடியா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4, what are the body parts of a snake? Snake, it belonging to the class reptiles. Reptiles அப்படின்னு சொல்லும்போது அதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர் பாடி இஸ் கவர்டு பை ஸ்கேல்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதாவது சாயிலில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரீப்பிங் பண்ணி போகக்கூடிய ஒன் ஆஃப் த அனிமல்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ரெப்டைல்ஸ். அப்போ ஸ்னேக் இட் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். அப்போ த கொஷின் இஸ், வாட் ஆர் த பாடி பார்ட்ஸ் ஆஃப் எ ஸ்னேக்? The answer is head, trunk, tail. அப்போது snake body is divided into 3 regions. First region head is followed by trunk, அதாவது body, and trunk is followed by tail. அப்போ snake body is classified into 3 parts, 1 head, 2 trunk, 3rd tail. Next question number 5, which structure help the bird to change its direction while flying in the air? The answer is, the tail of the bird help it to control the direction of the movement. The question is, which structure help the bird
to change its direction while flying in the air? The answer is the tail of a bird help it to control the direction of the movement. Next, Roman 6 short answer type questions. Question number 1, differentiate between unicellular and multicellular organism. Unicellular means the organism body is made up of single cell or one cell. The organism is called unicellular organism. Multicellular organism, the organism body is made up of many cell or more than one cell, is called multicellular organism. The question is differentiate between unicellular and multicellular organism. Unicellular organism, they are made up of single cell. அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது the body is made up of single cell. In multicellular organism, the body is made up of many cells. Some of the organism body is made up of millions of cells, and some of the organism அப்படின்னு சொல்லும்போது more than 2 cell. This organism is belonging to multicellular organism. Second point, the single cell of the organism can perform all the functions of life. For example, amoeba and paramecium and euglena, these are called unicellular organism. All the life event take place by single cell. For example, nutrition, respiration, excretion. So all the metabolic activity take place by single cell. In multicellular organisms, divisions of labor exist among cells. Different cells are specialized to perform different function. அப்போ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது ஈச் ஃபங்க்ஷன் இஸ் கேரிடு பை செப்பரேட் ஆர்கன் ஆர் செப்பரேட் ஆர்கன் சிஸ்டம். அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கன் சிஸ்டம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெவலப் ஆகிருக்கு இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமில். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ், அதாவது மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், ஒன்லி சீன் இன் the scientific instrument is microscope, do not observed in naked eye. In multicellular organism, they are mostly large in size. Next, fourth point, they lack tissue, organs and organ system. And unicellular organism அப்படின்னு சொல்லும்போது they lack tissue, organ and organ system. In multicellular organism, they are composed of tissue, organs and organ system. அப்போ multicellular organism body is made up of cells, different type of cells to form a tissue, different type of tissue to combine organ, different type of organ to combine organ system, different type of organ system to form individual organism. Fifth point, growth occurs by an increasing in the size of the cell. In multicellular organism, growth occurs by an increasing in the number of cell by cell division. The cell division method is mitosis. அப்போ mitosis, the cell division take place into body cells. அப்போ the body cellல நடக்கக்கூடிய cell divisionக்கு நேம் என்ன அப்படின்னா mitosis. அப்போ growth occurs by an increasing in the number of cells by cell division. One cell divided into two cell, two cell divided into four cell. ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் வந்து செல் டிவிஷன் நடந்து growth அப்படிங்கிறது மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு, the example for the unicellular organism, amoeba, paramecium and euglena. Next,
The example for the multicellular organism: earthworm, fish, frog, lizard, and human being. And all the trees, அதாவது plants also multicellular organism. This is the differentiate between unicellular and multicellular organism. Next, question number 2. Write the adaptive features of polar bear and penguin. First column, name of the animal. Second column, adaptive feature. 1. Polar bear. The adaptive features of the polar bear: thick skin for protection, white fur. Second, penguin. The adaptive features of penguin: pedal to swim, walk with 2 legs. This is the adaptive features of the polar bear and penguin. And polar bear, the adaptive features is thick skin for protection. அப்போ polar bear அப்படின்னு சொல்லும்போது live in polar region. இந்த polar regionல வந்து அதாவது ஜில்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ இதுக்காக இது வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து லாங் லைஃப் லிவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக திக் ஸ்கின்னை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்கு ஃபார் ப்ரொடக்டிவ் மெக்கானிசம். அண்டு ஒயிட் ஃபர், அந்த போலார் பியரை அப்சர்வ் பண்ணாவே தெரியும், பாடி இஸ் கவர்டு பை ஒயிட் ஃபர், அதாவது ஒயிட் ரோமங்களால் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கவர் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்டு ஒயிட் ஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. மென்ஷன் த ஃபியூச்சர் தட் ஹெல்ப் எ பேர்ட் டு ஃப்ளை இன் த ஏர். First adaptive feature, they have streamlined body covered with feathers. Second one, this body shape provides minimum resistance to air. Third adaptive features, they have beak instead of mouth. ஸோ இந்த ரீசன்னால் இது வந்து ப்ரேவை ஈஸியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேட்ச் பண்ணி ஃபுட்டாக வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், they breathe through lungs. They have a pair of wings that are modified forelimbs. Fifth, it is the important adaptive features. The bird fly in the air. They have hollow and light bones. The bones is filled with air. So the bones is called pneumatic bones அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போது இன்டீரியரில் 2 மார்க் கொஷின் ஒன்று ரைஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் pneumatic bones? The bird's bone have hollow and light bones. The bones filled with air. This is called pneumatic bones. Sixth point, usually we see birds fly, however they can also hop, move, run, etc. on the ground, and they perch well on the branches of a tree with the help of a pair of gloved feet. Seventh one, the tail of the bird help it to control the direction of the movements. This is the adaptive features that help a bird to fly in the air. Next, question number 4. What are the different type of invertebrates? The animal kingdom is broadly classified into 2 types based on the backbone. First one, vertebrates. Vertebrates means the presence of the backbone. Second, invertebrates. Invertebrates means absence of the backbone. So அப்போ பேக்போனை பேஸ் பண்ணி the animal kingdom is classified into mainly 2 types. Vertebrates, it is otherwise known as chordata.
Second one, invertebrates. Invertebrates meaning absence of the backbone. The question is, what are the different type of invertebrates? The invertebrates is classified into 9 phylum. Phylum 1, Protozoa. Phylum 2, Porifera. Phylum 3, Coelenterata. Phylum 4, Platyhelminthes. Phylum 5, Nematoda. Phylum 6, Annelida. Phylum 7, Arthropoda. Phylum 8, Mollusca. Phylum 9, Echinodermata. This is the types of invertebrates. The question is, what are the types of invertebrates? The invertebrates are classified into 9 phylum. 1, Protozoa. 2, Porifera. 3, Coelenterata. 4, Platyhelminthes. 5, Nematoda. 6, Annelida. 7, Arthropoda. 8, Mollusca. 9th one, Echinodermata. Next, Roman 7, answer in detail. First question, describe the various features which help camel dwell well in the desert. Adaptation in camel. Camel lives in hot desert where water is scarce. அப்போ camel live in hot desert. Desert அப்படின்னு சொல்லும்போது water is very low, the temperature is very high. That means the camel live in hot desert where water is scarce. The body structure of a camel help it to survive in desert because of its the following special features which are listed below. The first adaptation, the camel has long legs which help it to keep its body away from the hot sand in the desert. This is the first adaptation. Second adaptation, a camel can drink large amount of water when it is available. It is used the water. Next, and store it in the body. The second adaptation is, a camel can drink large amount of water and store it in the body. When it is available, it is used for the purpose. Next, third adaptation, a camel body is adapted to save water in the dry desert as follows. Okay, a camel passes small amount of urine. This is the first reason. Second, its dung is dry and it does not sweat. This is the second reason. Since a camel loses very little water from its body, it can live for many days without drinking water. The third adaptation is, a camel body is adapted to save water in the dry desert as follows. அப்போ கேமல் அப்படிங்கிறது ட்ரை டெசர்ட்டில் வந்து லீவ் பண்ணுறதுக்காக சம் வாட்டரை வந்து தன்னுடைய பாடியில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சம் ஆஃப் த அடாப்டேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. த ஃபஸ்ட் அடாப்டேஷன் இஸ், ஏ கேமல் பாசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின். திஸ் இஸ் த ஃபஸ்ட் அடாப்டேஷன். அப்போ யூரின் அதிகமாக வந்து வெளியே ரிலீஸ் ஆகாததுனால வாட்டரை வந்து அதிகமாக தன்னுடைய பாடியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்சர்வ் பண்ணுது. செகண்ட் ரீசன், இட்ஸ் டங்க் இஸ் ட்ரை. அப்போ கேமலோட டங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வெரி ட்ரையாக இருக்குது. அப்போ அதன் மூலமாக வந்து வாட்டரை வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா லாஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரீசன், இட் டூ இஸ் நாட் ஸ்வெட்.
அப்போ கேமல் அப்படின்னு சொல்லும்போது கேமல் வந்து ஸ்வெட்டையே வந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஸ்வெட்டிங் மூலமாக வந்து வாட்டர் அப்படிங்கிறது லாஸ் ஆகிறதில்ல. ஸோ இந்த ரீசன்னால் ட்ரை டெசர்ட்டில் தன்னுடைய பாடியில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது. ஓகே, சின்ஸ் ஏ கேமல் லாஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் இட்ஸ் பாடி, இட் கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் without drinking water. This is the third adaptation. Next, fourth adaptation. A camel's hump has fat stored in it. In case of emergency, a camel can break down stored fat for nourishment. அப்போ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the storage material is கிளைகோஜன். இந்த கிளைகோஜனை ஃபேட் ஃபார்மில் கேமல் அப்படிங்கிறது தன்னுடைய ஹம்பில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அந்த கேமலுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கல அப்படிங்கக்கூடிய அந்த டைம் ஆஃப் பீரியடில் அந்த ஹம்ப் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ஃபர்தராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணுது. ஃபேட் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆகும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அதை தன்னுடைய நரிஷ்மெண்ட்டுக்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. திஸ் இஸ் அ ஃபோர்த் அடாப்டேஷன். ஏ கேமல் ஹம்ப் ஹேஸ் ஃபேட் ஸ்டோர்டு இன் இட். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஏ கேமல் கேன் பிரேக் டவுன் த ஸ்டோர்டு ஃபேட் ஃபார் நரிஷ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் அடாப்டேஷன். ஏ கேமல் ஹேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் which help it to walk easily on soft sand. So the camel, it is called the ship of the desert அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ which animal the ship of the desert அப்படின்னு ஒரு இன்டீரியர் கொஷின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா the ship of the desert is camel, because a camel has large and flat padded feet which help it to walk easily on soft sand. This reason the camel is called the ship of the desert. Sixth adaptation. Camel has long eyelashes. A camel has long eyelashes and has to protect its eyes and ear from the blowing dust. அப்போது கேமல் அப்படிங்கிறது தன்னுடைய ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லாங் ஐ லேஷஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. அண்டு ரொம்ப லாங்கான கண் புருவங்களை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா அது டஸ்ட்டிலேருந்து தன்னுடைய ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு செவன்த் அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ். இட் கேன் கீப் இட்ஸ் நாஸ்ட்ரில். நாஸ்ட்ரில் மீன்ஸ் த நோஸ் கண்டைன் டூ ஹோல். த டூ ஹோல்ஸ் இஸ் கால்ட் நாஸ்ட்ரில். த நாஸ்ட்ரில் இஸ் க்ளோஸ்டு டு அவாய்ட் டஸ்ட். This is the adaptive features for the camel to survive in long life for the desert. ஓகே, இதோட இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஒரு முறை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். Okay, Roman 5, very short answer questions. 1. How do the birds catch the prey? Birds catch the prey with the help of their front sharp claws and using sharp beak. Question number 2. Where can we see camel in India? The answer is Thar Desert, Rajasthan. Question number 3. Name the locomotory organ of an amoeba. The locomotory organ of an amoeba
Pseudopodia. Question number 4. What are the body parts of a snake? Snake belonging to the class of reptiles. The body of a snake is divided into 3 regions. First region head, second region trunk, third region tail. Question number 5. Which structure help the bird to change its direction while flying in the air? The answer is the tail of a bird help it to control the direction of the movements. Next, Roman 6 short answer type question. Question number 1. Differentiate between unicellular and multicellular organism. Unicellular organism and multicellular organism. In unicellular organism, the body is made up of single cell or one cell. In multicellular organism, the body is made up of many cells, more than one cell. Second point, the single cell of the organism can perform all the functions of a life. For example, nutrition, excretion, respiration, etc. etc. Divisions of labor exist among cells in multicellular organism. Different type of cell are specialized to perform different function. Third, these organisms are generally very small in size. I mean microscopic in structure. In multicellular organism, they are mostly large in size. Fourth point, they lack tissue, organs and organ systems. In multicellular organism, they are composed of tissue, organs and organ system. Fifth point, growth occurs by an increasing in the size of the cell. In multicellular organism, growth occurs by an increasing in the number of cells by cell division. Example of unicellular organism, amoeba, paramecium and euglena. Example of multicellular organism, earthworm, fish, frog, lizard and human being. Next, question number 2. Write the adaptive features of polar bear and penguin. Name of the animal, adaptive feature. First, polar bear. Adaptive feature is thick skin for protection, white fur. Second, penguin. The adaptive feature is paddle to swim, walk with 2 legs. Third question, mention the features that help a bird to fly in the air. First adaptive feature, they have streamlined body covered with feathers. Second adaptive feature, this body shape provide minimum resistance to air. Third adaptive feature, they have beak instead of mouth. Fourth, they breathe through lungs. They have a pair of wings that are modified forelimbs. Fifth, it is one of the important adaptive feature. They have hollow and light bones. The bone is filled with hair, so they are called pneumatic bones. Sixth, usually we see birds fly. However, they can also hop, move, run, etc. on the ground, and they perch well on the branches of a tree with the help of a pair of gloved feet. Seventh adaptive feature, the tail of a bird help it to control the direction of the movements. Fourth question, what are the different type of invertebrates? Invertebrates are classified into 9 phylum. 1. Protozoa, 2. Porifera, 3. Coelenterata, 4. Platyhelminthes, 5. Nematoda, 6. Annelida, 7. Arthropoda, 8. Mollusca, 9th one Echinodermata. Next, Roman 7, answer in detail. Describe the various features with the help camel dwell well in the desert. The adaptation in camel
camel lives in the hot desert where water is scarce. The body structure of a camel help it to survive in desert because of the following special feature which are listed below. The first adaptive feature is the camel has long legs which help it to keep its body away from the hot sand in the desert. This is the first adaptive feature. Second, a camel can drink large amount of water and store in it the body. When it is available, it is used for the water. Third adaptive feature, a camel body is adapted to save water in the dry desert as following reason. First reason, a camel passes small amount of urine. Second reason, its dung is dry. Third reason, it does not sweat. Since a camel loses very little water from its body, it can live for many days without drinking water in the desert. Fourth adaptive feature, a camel hump has fat stored. In case of emergency, a camel can break down stored fat for nourishment. Fifth adaptive feature, a camel has large and flat padded feet which help it to walk easily on soft sand. Thus, it is called the sheep of the desert. Camel has long high lashes and long hairs to protect its eyes and ears from the blowing dust. Seventh, it can keep its nostril closed to avoid dust. Okay, thank you.